வெல்கம் பேக் டு திஸ் another part of the video. இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு லைப்ரரிஸ் பற்றி பார்க்க போகிறோம், மேட்ப்ளாட்லிப் அண்ட் சிபான். ஓகே, ஸோ இந்த லைப்ரரியை தாண்டியுமே நிறைய லைப்ரரிஸ் அப்படிங்கிறது பைத்தானில் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த ரெண்டு லைப்ரரியை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த ரெண்டு லைப்ரரியுமே நீங்கள் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பிஐ டூல்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிஐ, டேப்லோ அண்ட் எக்ஸலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம், பவர் பிஐயில் பண்ணலாம், டேப்லோவில் பண்ணலாம். இது கூடனா நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பைத்தான் ஒர்க் ஃப்ளோவில் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த மிஷின் லேர்னிங் மாடல் நீங்கள் நினச்ச அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதோட அக்யூரேசி ரொம்ப லோவாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் இந்த இடத்துல இதை கிராஃப் மாதிரி போட்டு நீங்கள் சார்ட் மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ நம்ம மாடல் எப்படி லேர்ன் ஆகிருக்கு, ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி லேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோலேயே நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதிலே நம்ம அந்த சார்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு பவர் பிஐயில் போய் திருப்பி இம்போர்ட் பண்ணி ஸோ நீங்கள் அப்படியே விசுவலைசேஷன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாட் எஃபெக்டிவ். ஸோ டைம் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டு. ஓகே, இதே மாதிரி தான் சிபான்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். மேட்ப்ளாட்லிப் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லெவல்னு வச்சுக்கோங்களேன். சிபான் ஒரு ஹையர் லெவல். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதனால கரண்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்க டூலோட இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம இந்த மிஷின் லேர்னிங்கு, ஸோ டேட்டா அனாலிசிஸ் என்ன பண்ணும்போது நம்ம பைத்தான் பேஸ் பண்ணி பண்ணும்போது இதிலே நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்டாக இருக்கக்கூடிய பிஐ டூல்ஸ் நமக்கு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது ஸோ நம்ம அங்கே போய்க்கலாம். ஸோ பவர் பிஐ போய்க்கலாம், இல்லைனா டேப்லோ, இல்லைனா எக்ஸல் கூட நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ அதனால் ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வேறு, இது வேறு. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே டேட்டா விசுவலைசேஷன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது மேட்ப்ளாட்லிப் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மேட்ப்ளாட்லிப் அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேட்டா விசுவலைசேஷனுக்கு உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, ஒரு ரா டேட்டா இருக்குது. அந்த ரா டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்குது, எக்ஸல் ஃபைலில். அதில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த டேட்டாவை பார்க்குறனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம டேட்டா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அடுத்தடுத்து அந்த டேட்டா பேஸ்டு டிசிஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் முக்கியமாக நம்ம டேட்டா விசுவலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ மேட்ப்ளாட்லிப் என்னென்னு பார்த்துருவோம். இந்த மேட்ப்ளாட்லிப் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி பைத்தானில் இருக்கக்கூடியது. இதை வச்சு நம்ம பேசிக்கான சார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னா பிபி இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஏண்ட் ஆல்ரெடி இருக்குது, ஸோ ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு இருக்குது. இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் matplotlib.pyplot. ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிளாட்டை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல்ஸ் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேசிக்கான லைன் சார்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் லேபிள் கொடுக்கணும், இங்கே டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எக்ஸ் லேபிளில் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் லேபிளில் ஒய் ஆக்சஸ், டைட்டிலில் பேசிக் லைன் பிளாட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் லைன் பிளாட்டு, ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்குது, ஸோ பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் கஸ்டமைஸாக பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்த பெராமீட்டராக ஸோ அதே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலர், லைன் ஸ்டைல், மார்க்கர், லைன் வித், மார்க்கர் சைஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்குற மூலிமா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் லைன் வித்தை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே 2 வேணாம், ஒரு 6 அப்படிங்கிறது நான் வைக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய லைனோட வித்து அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைன் வித்து 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டாட்டட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபில் உங்களுக்கு டாட்டாக வந்திருக்கா. ஸோ அதை மாதிரி லைன் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு அந்த லைனோ எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஓகேவா? ஸோ பிளாங்காக இருக்கும். அண்டு இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஜே சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டட் வேல்யூஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாட்டட் அப்படிங்கிற நம்ம பார்த்தோமா, டாட்டாக வந்துச்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இது நம்ம கொடுத்தோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது என்ன போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு எரர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா மேட்ப்ளாட்லிப்போட அந்த டாக்குமெண்டேஷன் போய் ஸோ அதில் என்னென்ன வேல்யூனா கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறது எடுக்கும். அதனால தான் நான் வந்து ஈஸியாக அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்கோர் ஸோ இந்த இதை நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சார்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த மார்க்கரோட வித்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு 8 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ கலருமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு கலர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரீன் அப்படிங்கிறது ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிரிட்டு கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இதை நீங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இந்த ட்ரூவை. ஸோ உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஒன்று எடுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபால்ஸ் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதனால நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மல்டிபிள் பிளாட்ஸ்னால் இப்போ என்கிட்ட 3 டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 3 செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் சைஸ் வந்து நான் 9,5 அப்படிங்கிறது கொடுத்துக்குதேன். 9,5 அப்படிங்கிறதுனா ஒன்றுமே இல்லை. எனக்கு இங்கேருந்து இங்கே வர பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். அதாவது வித்து 9, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதான் அர்த்தம். ஸோ அது ஒரு கிராஃபை பொறுத்து ஒரு யூனிட்டு. ஸோ அந்த யூனிட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் சைஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்ளாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 ரோ 2 காலம் இருக்குது என் சார்ட்டில். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு இடத்துல என்னோட சப்ளாட் அப்படிங்கிறது எனக்கு வேணும். 2 ரோ 2 காலம் இருக்குது. எனக்கு செகண்ட் பொசிஷனில் எனக்கு இந்த பிளாட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி தேர்டு பொசிஷனில் இந்த பிளாட் வேணும். ஃபோர்த்து பொசிஷனில் இந்த பிளாட் வேணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு டேட்டா பாயிண்ட்ஸு நம்ம எக்ஸு Y1 Y2 இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸு Y1 பாஸ் பண்ணியிருக்கோம், இல்லை Y1 X1 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி முடிச்சோன்னு பாருங்கள் நம்மளுக்கு டேட்டா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் அடுத்த பேராமீட்டர்ஸ் லைக் நம்ம இதில் பார்த்தோம்ல, ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வந்து ஒரு பார் பிளாட் எப்படி பண்ணுறது. ஜஸ்ட்டு கேட்டகரிஸில் ஒரு டேட்டா இருக்குது, வேல்யூஸ்னு ஒரு டேட்டா இருக்குது. இந்த 2 டேட்டாவை வச்சு நம்ம பார் பிளாட் அப்படிங்கிற க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த இடத்துல பிளாட் அப்படிங்கிற நம்ம வந்து கால் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பார் சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார் அப்படிங்கிற கால் பண்ணணும். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. கேட்டகரிஸையும் வேல்யூவை பாஸ் பண்ணி விட்ருங்க. கலர் உங்களுக்கு தேவையான கலர், ரெட்னா ரெட்டு, க்ரீன்னா க்ரீனு, பர்பிள்னா பர்பிள். ஸோ கொடுத்துட்டு எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில், அப்புறம் ஷோ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார் சார்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்து ஹிஸ்டோகிராமை பொறுத்தவரை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஒரு ஃப்ரீக்குவன்சி பேஸ்டு சார்ட் தான் ஹிஸ்டோகிராமு. இந்த ஹிஸ்டோகிராமை பொறுத்தவரை இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கும். இந்த டேட்டாவை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1லேருந்து 4 வரை எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 4லேருந்து 5 வரை எத்தனை வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஹிஸ்டோகிராம் அப்படிங்க யூஸ் பண்ணுவோம். அப்போ டேட்டா உள்ள பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ன்னு கொடுப்போம். ஸோ 3ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ 1லேருந்து எனக்கு 2.4 நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1லேருந்து 2.3. ஸோ 2.3 வரை பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். ஸோ அதே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். எனக்கு 3 வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் 2.33லேருந்து 3.66 வரை எனக்கு 3 வேல்யூ இருக்குது. ஸோ அப்புறம் 3.66லேருந்து 5 வரை பார்த்தீங்கன்னா எனக்கு 9 வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பின் சைஸை பொறுத்து நம்ம மாறிக்கிறோம். இப்போ 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் வந்து 10 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பின்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் உள்ள. ஆனால் நம்ம பார்க்கும்போது நமக்கு 5 தான் தெரியுது, மீதி 5 எங்கே போச்சு அப்படின்னா ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல 1லேருந்து 1.4 வரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் 1.4லேருந்து 1.8 வரை பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை. 1.4லேருந்து 1.8 வரை எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை. ஸோ அதனால தான் சார்ட்டில் வந்து இந்த இடத்துல பின் வந்து காட்டலை. ஸோ 1.4லேருந்து 1.8 வரை. அப்புறம் 1.8லேருந்து எனக்கு 2.2 வரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே எனக்கு சார்ட் காட்டுது. ஸோ இதில் இல்லாத டேட்டா வந்து விசுவலைசேஷன் பண்ணும்போது ஸோ பின்னில் கொடுத்து பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து நம்மளுக்கு காட்டாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கலரு, அப்புறம் எட்ஜு கலரு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக ஸ்கேட்டர் பிளாட்டை பொறுத்தவரை நம்ம டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கேட்டரை கால் பண்ணி XY பாஸ் பண்ணிட்டோம். ஸோ கலரு, ஸோ மார்க்கர் இதை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லீனியராக நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம லீனியர் ரெக்ரேஷன்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த ஸ்கேட்டர் பிளாட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அடுத்து பை சார்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்போ என்கிட்ட ABCD 4 இது இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 30, 20, 40, 10 அண்ட் கலர் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். இதை ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா plot.pyக்குள்ளே நம்ம சைஸஸை பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைஸு அண்டு லேபிள்ஸ் அப்படிங்கிற நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். லேபிள்ஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். அப்புறம் எக்ஸ்ப்ளோட், இந்த எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கன்னா எது கொடுக்கோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ட் வந்து கொஞ்சம் பீஸாவை வெட்டி எடுத்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்துருக்குல்ல. ஸோ இந்த இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஸு, ஸோ இந்த பர்டிகுலர் கலர்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆட்டோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.1F அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். ஸோ 1.1Fனா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ வந்து பர்சன்டேஜ் வரும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா 1.1F. ஓகே, ஷேடோ வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லைட்டாக ஷேடோ மாதிரி தெரியுது அந்த இடத்துல. ஸோ இதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஷேடோ வந்து ட்ரூ கொடுத்தனால. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு ரியல் டைம் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒரு சிம்பிளான விஷுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சேல்ஸ் டேட்டா.csvயை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு என்ன டேட்டா தோணுதோ ஸோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ் டேட்டா.csv போன வீடியோவில் பார்த்த அதே டேட்டாவை நம்ம இங்கே விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து ரன் டைமில் போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ் டேட்டா.csv நீங்கள் ரன் டைம் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களோட பர்டிகுலராக நீங்கள் ட்ரைவில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை போட்டுட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு டேட்டா வந்து ரீட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ பேண்டாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பேண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டேட்டா வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ரீட் பண்ணி முடிச்சுட்டு இதோட இன்ஃபோ அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நான் நல் இருக்குது. 5 நான் நல் 4 நான் நல் அப்படிங்கக்கூடிய இந்த இன்ஃபோ. ஸோ இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் ஐ பண்ண போகிறோம். குரூப் ஐ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ குரூப் ஐ போட்டுட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு அண்டு சேல்ஸ், ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம குரூப் ஐ பண்ண போகிறோம். ஸோ குரூப் ஐ எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா சம்மை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ தான் நமக்கு டோட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம குரூப் ஐ பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று பார் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பிளாட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பை சார்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ நம்ம கேஸில் இந்த இடத்துல பிளாட் கால் பண்ணி கைண்ட் பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் பார் சார்ட்டு. அப்படி இல்லைனா நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாட் டாட் பார் அப்படிங்கிற நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம பிளாட்டுக்குள்ளே கைண்ட் ஈக்குவல் டு பார் அப்படின்னு நம்ம கொடுக்குறனால நம்மளுக்கு பார் சார்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அது வந்து டைரெக்டாக பார் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய சார்ட்டு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏல வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு டோட்டலாக, பியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, சியில் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் சார்ட் நம்மளுக்கு வரல. ஓகே, ஸோ இது மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அந்த லைனு, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லைன்ஸு ஏறி ஏறி இறங்குற அந்த லைனாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. ஸோ இதில் ரொம்ப கம்மியான டேட்டா இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே இதில் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியும். ஸோ இதுவே உங்களுக்கு அதிக டேட்டாவில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேப்பே இல்லாமல் உங்களுக்கு மேலே மேலே கீழே கீழே இறங்கி இறங்கி ஏறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா இதில் 5 டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்தளவு பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை இல்லை. ஸோ நம்ம சேல்ஸோட ட்ரெண்டை பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி சேல் ரேட்டு, சேல்ஸு, சம்மு, ஸோ ரீசெட் இண்டெக்ஸ் ஏன் கொடுக்குறோம்? ஸோ நமக்கு இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும் குரூப் ஐ பண்ணும்போது. ஸோ அதை நம்ம நார்மலாக பழைய மாதிரி இண்டெக்ஸை வந்து ரீசெட் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு நம்ம பிளாட்டில் சேல்ஸ் ட்ரெண்ட் ஆஃப் சேல் டேட்டாவையும் சேல்ஸ் ட்ரெண்ட் ஆஃப் சேல்ஸையும் நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக பிளாட்னு கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு லைன் சார்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லைன் சார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் பார்ப்பீங்க? ஸோ அந்த ஒரு விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ மேட்ப்ளாட்லிப் இப்போ எதுக்கு சிபான் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அகெயின் சொன்ன மாதிரி மேட்ப்ளாட்லிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் லெவல் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ சிபானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிராஃப்ஸு, பார் சார்ட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே விஷுவலைசேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம சிபான் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஓகேவா? இப்போ சிபானை பொறுத்தவரை பாருங்கள், சிபான் நம்மளுக்கு ஹை லெவல் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நம்ம காம்ப்ளெக்ஸான விஷுவலைசேஷன் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுகிற மூலியமாகவே. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறேன். சூப்பரான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, ஸோ வழக்கம் போல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அப்புறம் இம்போர்ட் சிபான் எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம எப்படி பிளாட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம். ஸோ சிபான்குள்ளே இந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்குது. அதை லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 244 ரோஸ் 7 காலம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ எப்படி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் க்ரியேட் பண்ணலாம்? ஸ்கேட்டர் பிளாட் நம்ம மேட்ப்ளாட்லிப் இப்போ பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸில் வந்து டோட்டல் பில், ஒயில் வந்து டிப்பு. ஸோ இந்த காலமோட நேமை கொடுத்துட்டா போதும். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமு க்ரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த டேட்டா செட்டை லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டோட காலமாக கொடுத்துட்டு அண்ட் இந்த டேட்டாவில் அந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டா போதும். இந்த டேட்டா செட்டை பாஸ் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு விஷுவல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நம்ம விஷுவல்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லீனியராக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அடுத்து லைன் பிளாட் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருக்கும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி தான் சைஸு, டோட்டல் பில்லு, டேட்டாவை பாஸ் பண்ணணும். அப்புறம் டைட்டிலு. ஓகே. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார் பிளாட். ஸோ கேட்டகரிக்கல் பிளாட்ஸில் பார் பிளாட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ எப்படி நம்ம மேட்ப்ளாட்லிப்பில் பார் பிளாட் பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ எக்ஸு ஒய். ஸோ டேட்டா வந்து இந்த டேட்டா செட்டை பாஸ் பண்ணணும். ஸோ டைட்டிலில் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் எதுவுமே கொடுக்கலன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா இந்த காலம் நேம் என்ன இருக்கோ ஸோ டேட்டா செட்டோட காலம் நேம் என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ இந்த காலம் நேமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரும். இந்த இடத்துல சீபான் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எதுக்கு மேட்ப்ளாட்லிப்போட பிளாட் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்ப்ளாட்லிப் வேறு, சீபான் வேறு அப்படிங்கிறது கிடையாது. மேட்ப்ளாட்லிப் லோயர் லெவல்னால் சீபான் வந்து மேட்ப்ளாட்லிப்போட ஒரு ஹையர் லெவல். அப்படிங்கும்போது மேட்ப்ளாட்லிப்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ சீபான் நீங்கள் வந்து சீபானில் இது பண்ணுறது, ஸோ மேட்ப்ளாட்லிப்பில் இது பண்ணுறதும் உங்களுக்கு சீபானில் அப்ளை ஆகும். ஏன்னா அந்த ஒரு ஹையர் லெவல் லோவர் லெவல் ஸோ இருக்கிறனால. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டு பாக்ஸ் பிளாட்டு. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்லயர்ஸ். ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். இப்போ சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லயர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த அவுட்லயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியனு. ஸோ ஒரு 5 நம்பர் சம்மரின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சம்மரியை பொறுத்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோலாம் பார்ப்போம். ஸோ இது வந்து வயலின் பிளாட்டு. ஸோ நமக்கு வயலின் ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்டு ஹிஸ்டோகிராம் பார்த்தோம்னா ஸோ நம்ம மேட்ப்ளாட்லிப்பில் அதே மாதிரி இது சீபான் யூஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டிப்ஸ் ஆஃப் டோட்டல் பில்னு கொடுத்துட்டு பின்ஸ் எத்தனை பின்ஸ் வேணும், கேடி. ஸோ கேடி வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ட்ரா பண்ணும் உங்களோட டேட்டாவில். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கேடி பிளாட்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கேடி மட்டுமே ட்ரா பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டென்சிட்டி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு டேட்டா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கிராஃப், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ஒரு கிராஃப். ஓகே. ஸோ அடுத்து பேர் பிளாட். ஸோ பேர் பிளாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாக்குன்னு எந்த சார்ட்னா போட்டால் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்குன்ட்டு ஸோ அதுவே அனலைஸ் பண்ணி ஸோ அதுவே சில பிளாட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ டோட்டல் பில்லுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிளாட் நம்மளுக்கு பார் பிளாட் அப்படிங்கிறது நமக்கு போட்டிருக்கு. அப்புறம் டோட்டல் பில்லுக்கு அப்புறம் வந்து டிப்புக்கு ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் போட்டிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தனித்தனியாக விசுவலைசேஷன் பண்ணி பார்க்காம இந்த பேர் பிளாட்டை போட்டு விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு இந்தந்த இதுனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தந்த ஃபீச்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகே. இதே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்ப்போம். அண்டு இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பேர் பிளாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நான் நியூமெரிக்கலில் அப்ளை ஆகாது. நியூமெரிக்கல் வேல்யூஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்ததாக ஹீட் மேப்பு. இந்த ஹீட் மேப்பை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கோரிலேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ டிப்ஸில் இருக்க டோட்டல் பில், டிப்பு, சைஸு ஸோ எல்லா லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு குவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நான் கால் பண்ணி நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு டோட்டல் பில்லுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற எனக்கு 1 இருக்குது. ஓகே. ஏன் 1 இருக்குது, ஸோ 1னா 100%. இந்த டோட்டல் பில்லில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இந்த டோட்டல் பில்லையும் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% மேட்சிங் ஆகிருக்கு. ஸோ இதுவே டோட்டல் பில்லுக்கும் இந்த டிப்புக்கும் பார்க்கும்போது எனக்கு 67% மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டோட்டல் பில்லுக்கும் சைஸுக்கும் பார்க்கும்போது 59% எனக்கு மேட்ச் ஆகிருக்கு.
ஸோ இதை பேஸ் பண்ணி டேட்டா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டோட்டல் பில் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த டிப்பும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்பு 67% இருக்குது. ஒரு 87% நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டோட்டல் பில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் பில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிப்போட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோரிலேஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன். இதை வந்து நம்ம ஒரு சார்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் மேப்பு. ஸோ நீங்கள் எஸ்என்எஸில் ஹீட் மேப்பை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த கோரிலேஷன் பாஸ் பண்ணிட்டு அனோட்டேஷனில் ட்ரூ கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் இந்த ஸ்டைலு, ஸோ இந்த ஸ்டைலு, ஸோ நிறையா ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகி கொடுத்துரும். ஓகே, ஸோ ரியல் டைம் டேட்டா, சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் சீபானுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம பார் பிளாட் பார்க்க போகிறோம். பார் பிளாட்டில் ப்ராடக்டை சேல்ஸை பாஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேட் பிளாட்டில் இப்போ என்ன பண்ணியிருந்தோம், குரூப் பை பண்ணியிருந்தோம். இதில் குரூப் பை பண்ண தேவையில்லை, ஏன்னா இதில் எஸ்டிமேட்டான ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டரில் நம்ம சம் அப்படிங்க கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டையும் சேல்ஸையும் சம்மை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணிக்கிறோம். ஓகே, டேட்டாவில் நம்ம சேல்ஸ் டேட்டா, சேல்ஸ் டிஎஃப் அப்படிங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட்லேயே நமக்கு குரூப் பை அப்படிங்கிறது இந்த சீபானை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது முடிஞ்சிருது. இதே மேட் பிளாட்ல இப்போ என்ன பண்ணுவோம், குரூப் பை தனியாக பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே அதே தான். ஓகே, ஸோ அடுத்து இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது. சி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸே எனக்கு நடக்கலை. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ ரீஜியன் சேல்ஸு, ஸோ அதே மாதிரி எஸ்டிமேட்டாக சம் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ரீஜனுக்கும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் அப்படிங்கிறதுக்குல ஸோ அந்த ரீஜனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சீபான் அண்ட் மேட்பாட்லிப்பு. ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இதை தாண்டியுமே ஸோ நிறையா அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸான கிராஃப் இருக்குது. ஸோ நம்ம அந்தந்த பர்டிகுலராக யூஸ் கேசஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு தனியாக ஒரு புக்கே எழுதலாம். ஸோ அவ்வளோ ஆனால் விசுவலைசேஷன் இருக்குது, அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம அந்தந்த கேசஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையான எல்லா சார்ட்ஸுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு போக எக்ஸ்ட்ரா இன்னும் சார்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நம்மளோட யூஸ் கேசஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.